தயவு பாகம் 11. நூற்பெயர் மாயை. மாயை இயற்றி அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். அத்தியாயம் முந்தைய பதிவின் தொடர்ச்சியாக பெண்மை மாயை, இதன் தொடர்ச்சி. தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோ. பெண்மை மாயையின் தொடர்ச்சி. மேலே கூறிய தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு அனுபவம்தான் பிச்சை பெருமானின் புன்முறுவலாக புனைந்துரைக்கப்படுகின்றதாம். எப்படியெனில், புன்முறுவல் என்பது என்ன? அகநெகிழ் மகிழ்வின் ரேகை மெல்லி தழை விரிக்க சிறிது பல்லை வெளியில் காட்டி நிற்றலாகும். இப்புற மெய்ப்பாட்டுக்கு உரிய அகவுண்மை விளக்கம் யாது எனில் பார்ப்போம். தயவோடு கூடிய ஞான விசாரத்திலிருந்து உள்நோக்கும் போது நம் கடவுள் ஜோதி விளங்குகின்ற தலைநடு பீடத்தை உணர்கின்றோம். அந்த பீடமே பகர வண்ணமாய் மேல் கடவுள் அருள் ஒளியே இல் என்னும் லகர மெய்யாய் திகழ்கின்றது. சத்விசாரத்தில் இந்த பல்தான் ஓரளவு தெரிந்து கொள்ளப்படுகின்றது. மேலும் இந்த இல் என்பது 13வது மெய்யெழுத்தாய் அமைந்து திரியோதசம் என்னும், அதாவது துவாதசாந்த அனுபவ நிலைக்கு மேல் அருள் வெளி நிலையை சுட்டுவதாக அறியப்படுகின்றது. இவ்வுண்மையெல்லாம் உட்கொண்டுதான் நம் தயாபெரும் ஜோதி தனிப்பெரும் தயவு என்ற மகா வாக்கியமும் 13 தனி அசையோடு விளங்குதல் காண்கின்றோம். சத்விசாரத்தால் கண்ட இந்த உண்மையை உட்கூடி நின்று அனகமாக பரோபகார செயல் புரிதலால் அதனை அடைகின்றோம். இக்குறிப்பெல்லாம் உணர்த்தப்படவே எய்கான் உறவே நகைக்கின்றார், இதுதான் சேடி என்னேடி என பாவின் முடிவடியில் குறிப்பறிகின்றோம். இதில் எய்தல் என்றால் அறிதல், அறிந்த ஒன்றை கண்கூடாய் காண்டல் அடுத்த நிலை. முடிவில் அப்படி கண்டதை அனுபவபூர்வமாய் அடைதல், அடைந்து வாழுதல் முடிந்த பயனாம். ஆகவேதான் எய் கான் உற என வைத்து நகைக்கின்றார் என்று ஓதப்பட்டுள்ளதாகும். அடுத்ததாக திரிபுர உண்மை. திரிபுர உண்மை. சிவபெருமான் தன் புன்முறுவலால் திரிபுரங்களை எரித்தார் என்பதின் உண்மையை இப்பொழுது நன்கு உணர்ந்து கொள்ளலாம். முப்புறமாவது மும்மல காரியம் என்பர். சத்விசாரத்தால் ஆணவம் மாயை கண்மம் ஒழிந்த நிலையில் தானே அந்த அருட்ஜோதி சிவமாம் உண்மை விளங்க கண்டுகொள்ளப்படுகின்றதாம். மேல் அருள் அனுபவத்தில் சுத்த பிரணவ ஞான தேகத்தோடு விளங்கும் உண்மை உணர்த்தலே அத்திரிபுரங்கள் எரிந்து போன பின்பும் அவற்றில் இருந்த திரிபுராதிகள் சிவனருளால் இரவாமை பெற்று விளங்கினார்கள் என புராணத்தில் புனைந்து கூறப்பட்டுள்ளதாம். இதன் கருத்து, ஒருவன் அருள் அனுபவம் பெறுகின்ற போது மும்மலம் ஒழிந்த சிவானுபவ வாழ்வு கொண்டு விளங்குகின்றான். அப்போது அவனுக்கு தூல தேகமும் சூக்கும தேகமும் காரண தேகமும் சுத்த பிரணவ ஞான தேகங்களாய் தோற்றுகின்றன. இந்த அனுபவம் ஆன்ம இயற்கை ஆதலின் நித்தியம் ஆகும். இதுவே திரிபுராதிகளின் நித்தியத்துவ தத்துவம். இந்த முத்தேக சித்தியோடு விளங்கும் ஓர் ஆன்மா தன்னைத்தான் பொன்னம்பலத்தில்
கண்டு கொண்டுள்ளதாம். அதாவது பொன் சுத்த ஸ்வர்ண வடிவம் என்றும் சுத்த தேகம் என்றும் கொள்ளப்படும். அடுத்தது அம் பொன் அம் பலம். அம் என்பது பிரணவ தேகத்தை குறிக்கும். அதாவது அம் என்பது ஆ உ இம் என்பதின் சுருக்கம். ஆ உ என்பது ஓம், ஓமே அம் என வந்துள்ளது. அடுத்தது இது அருள் வடிவம் ஆகும். அடுத்ததாக பொன் அம் பலம். பலம் என்பது பழமாகிய ஞான தேகமாம். மேற்படி ஆன்மாவுக்கு இந்த சித்தி அனுபவம் நித்தியமாகவே இருக்கின்ற போதிலும் இந்த மனித தேகத்தில் வாழ்கின்ற வரைதான் உடன் விளங்குவதாய் உள்ளது. ஆகையால் இந்த தேக அந்தியத்திலே அந்த ஆன்ம அனுபவம் திரிதேக சித்தி அனுபவம் இல்லையாம்படி உள்ளொடுங்கி மறைந்து விடுகின்றதாம். இதுதான் விதேக முக்தர்களின் முடிவாக இருக்கின்றது. அவர்கள் ஐக்கிய நிலை இரண்டர கலந்த இரவா இறைநிலை அணுத்துவமாய் அருகி கிடத்தலால் அது இவ்வுலகில் வாழ்கின்ற வாழ்க்கை நிலை அல்ல. அவர்கள் அந்த ஆன்மாக்கள் மறுபடியும் மனித தேகத்தில் வந்து தோன்றி மேற்படி நித்தியானுபவம் பெறுகின்ற போது வாழ்கின்றவர்கள் ஆவார்கள். இப்படித்தான் இதுவரை நித்திய ஆன்மாக்களுக்கு இறை அனுபவம் தோன்றி மறைந்து கொண்டுள்ளதாம். இதுகாரும் இருந்தது சமயமத மார்க்கங்களும் அவற்றால் பெற்றுக்கொள்ளப்பட்ட மறைந்து மறைந்து போகின்ற ஆன்மக்கடவுள் அனுபவமே ஆகும். நித்தியமாய் உள்ள கடவுளான்ம அணு இப்பொழுது மலர்ச்சி பெறுகின்றது. நித்தியமாய் உள்ள கடவுளான்ம அணு இப்பொழுது மலர்ச்சி பெறுகின்றது. இம்மலர்ச்சியால் அகமிருந்த எல்லாம் வல்ல தயாபெருஞ்சோதிபதியே அனகமுற்று நிரம்புகின்றதால் உள்ளுணர்வாகிய ஞான தேகமும் அதனை சூழும் காரண காரிய பிரணவ தேகமும் அதனை கவனித்து கொண்டுள்ள காரிய ரூப சுத்த தேகமும் நித்தியத்துவம் பெற்று என்றென்றும் அழியாது அத்திரிதேக சித்தியொடு மனிதனை இவ்வுலகில் வாழ வைப்பதாம் என்றென்றும். இந்நெறி அனகமாம் சுத்த சன்மார்க்கமாகும். இந்நெறி வெளிப்படாத முன்னாளில் கண்டு அடைந்து அனுபவித்த சத்து சித்து ஆனந்தமெல்லாம் தேகம் இருந்தவரை விளங்கி அந்த தேக நீக்கத்தில் மறைபட்டு போனதே ஆகும். இது அல்லாமல் அத்தேகம் நீங்கிய பின் விதேகம் அடைந்த பின்னர், அதாவது தேகம் இல்லாத நிலையை அடைந்த பின்னர் வெற்றி அருவமாகிய ஆன்ம அணுவாய் இருக்கும்போது எந்த விதமான அனுபவம் பெற வழியே இல்லை என்று உண்மையாக அறிய வேண்டும். தேகம் அதாவது தூல தேகம் நீங்கிய பின் சுக்கும தேகத்தில் இருந்து கொண்டு வாழ முடியாதோ என்றால் அத்தேகம் தத்துவ குறைவுடையது. மேலும் அது ஒரு தூல வடிவில் புகுந்து நின்றே ஓரளவு செயல் புரிய முடியும். பூர்ணமான சச்சிதானந்த அனுபவம் பெறுவதற்கான கருவி கரணங்கள் அந்த சுக்கும தேகத்திற்கு கிடையாது என்று அறிய வேண்டும். அன்றியும் அந்த தூள தேகானுபவத்தின் தொடர்பே அதன் சுக்குமமாகிய ஆவி வடிவத்தில் சில காலம் விளங்குவது இயற்கை நியதி. அதில் ஓரளவு அதிக ஆற்றலும் வெளிப்படும். ஆனாலும் அச்சக்தியை சாதாரணமாக எல்லோரும் ஏற்று பயனடைதல் என்பது முடியாத காரியமாகும். அதுவும் ஒருவரை கருவி அதாவது மீடியமாக கொண்டுதான் ஏதாவது குறிப்பிட்ட செயல் செய்ய முடிகின்றதாம். இந்த ஆவி துணை கொண்டு ஒரு சில இரகசியங்களை அறிந்து கொள்ளலாமே தவிர கடவுள் உண்மையையும் லட்சிய பொருளின் தன்மையையும் அதனை அடையும் வழியையும் எந்த ஆவியாலும் உள்ளவாறு
கூற முடியாத ஒன்றாகும். மேலும் ஓர் ஆன்மா ஆனது ஒரு தூளதேகத்தில் வாழும்போதுதான் கடவுள் அருள் ஒளியை பூரணமாக காணவும், கண்ட அந்த அருள் ஒளியையே அனகமுற விரித்து சூழ் உருவை சுத்த பிரணவ ஞான உடம்பாக மாற்றிக்கொண்டு பேரின்பத்தில் வாழவும் வேண்டியுள்ளதாம். மீண்டும் ஒருமுறை கவனிப்போம். மேலும் ஓர் ஆன்மாவானது ஒரு தூளதேகத்தில் வாழும்போதுதான் கடவுள் அருள் ஒளியை பூரணமாக காணவும், கண்ட அந்த அருள் ஒளியையே அனகமுற உரித்து சூழ் உருவை சுத்த பிரணவ ஞான உடம்பாக மாற்றிக்கொண்டு பேரின்பத்தில் வாழவும் வேண்டியுள்ளதாகும். இப்படி அல்லாது புற உடம்பையே இழந்த பின்னர் ஆவியுருவை சுக்கு மூலையில் உலாவ விட்டு ஆன்மாவும் பிரிதொரு உடம்பை கொள்ள சென்று விடுகின்றதாகும். இதனால் ஆவி வடிவங்களிலும் அது உளவிடுகின்ற உலகத்தும் அதன் செயல் ஆற்றல்களிலும் பற்று வைத்தல் கூடாது. அதன் ஆற்றலால் உண்டாகக்கூடிய பயனும் அற்பமே ஆகும். சத்துசாரத்தால் அனக வாழ்வு பெற்றால் ஆவியால் அடையக்கூடாத ஆனந்த வாழ்வை பெறுதல் சாத்தியமாகும். அடுத்ததாக மருள் மாயை. மருள் மாயை பொறிபுலன் உணர்வு மிக மங்கிக் கிடக்கின்ற உயிர் இருள் நிலையில் கிடப்பதாக இயம்பப்படும். அந்நிலை கடந்து சிறிது உணர்வு எய்தி, ஆனால் இது சரி அது தவறு என்ற உண்மைகள் கண்டறியாத இடைநிலையே மருள் நிலையாக தோற்றுகின்றது. இந்நிலை மேல் அருள் ஒளி தோன்றும்போதுதான் உண்மை பூரணமாக வெளிப்படுகின்றதாம். பொதுஜன உலகம் இன்று உழண்டு கொண்டிருப்பது இந்த மருள் நிலையில்தான். முற்றும் அறியாமையில் மூடுண்டு கிடக்கவும் இல்லை, எல்லாம் பூர்ணமாய் அறிந்து புகழ்பட இன்ப வாழ்வில் எழிலுகின்றதும் இல்லை. இந்த மருள் நிலை என்பது முற்றும் அறியாமல் மூடுண்டு கிடக்கவும் இல்லை, எல்லாம் பூர்ணமாய் அறிந்து புகழ்பட இன்ப வாழ்வில் எழிலுகின்றதும் இல்லை. புலன் என்ப பெருவேட்கை பொங்கி வழிகின்றது ஒருபுறம். மதம் என்றும் சமயம் என்றும் கடவுள் என்றும் கூறிக்கொண்டு உண்மை காணாது ஒருபுறம் கூப்பாடு போடுகின்றது மனித குரல். மருள் நிலையில் எல்லாவற்றையும் அரைகுறையாகவே காண்கின்றனர் மக்கள். அந்த மருளே மாயா நிலையாக உள்ளது. ஐம்புலன் அறிவு கண்ட உலகை மாயை என்கின்றனர். அந்த ஐம்புல சக்தியும் ஒன்று திரண்டு உருவமாகிய வடிவமே பெண் என்கின்றனர். கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்கின்றார் பொய்யாமொழியார். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள என்கின்றார் பொய்யாமொழியார். ஒன்றொடி என்பது பிரகாசம் பொருந்திய வளையல் அணிந்த பெண் என்று பொருளாக்குகின்றனர் உலகியல் புலவர்கள். உண்மையில் இந்த ஐம்புலன் அறிவும் பொருந்தி விளங்கும் பெண் கூறாகிய நம் தேகமே இங்கு குறிக்கப்படுகின்றதாம். இருபாலார்க்கும் இத்தேகம் பொது ஆதலின் மருள் நீங்கி அருள் உண்மை காண்பதற்கு இந்த உடல் பற்று எவராலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இதுகாரும் மருளாலே மயங்கி இந்த மாயையில் முயங்கி கிடந்தது உலகம். அறியாமையால் இவ்வுலகம் ஐம்புல விருந்தாக கொண்டு நெடுங்காலம் தூக்கப்பட்டதும் உண்டு. அபக்குவ அறிவால் இந்த உலகே மாயா மயக்கம் செய்து துன்பம் செய்வதாக கொண்டு துறக்கப்பட்டதும் உண்டு. இந்த இருநிலையும் மருள் நிலையே என தெளியப்படுகின்றது அருட்பெருநிலைக்கண் என்று. அகமிருந்து தேகப்பற்று இல்லாது அருள் வண்ணமாக, அகமிருந்து தேகப்பற்று இல்லாது அருள் வண்ணமாக நோக்கும்போது
கண்ணால் காண்கின்ற காட்சிகளும் காதால் கேட்கின்ற ஓசை ஒலிகளும் வாயால் வெளியிடும் சொல்லும் கொல்லும் பொருளும் மூக்கால் முகர்ந்தறியும் மனமும் உடலால் அறியும் ஸ்பரிசமும் கடவுள் அருளின் கூறாகவே விளங்குகின்றன. ஆதலின் இவற்றில் எதனிடத்தும் விருப்பு வெறுப்பு கொண்டு மயங்கி நிற்காது உலகியல் தயவு காரியம் புரிவதற்கே துணையாக கொண்டு வாழ நேருகின்றதாகும். ஐம்புலன் இன்பத்தில் ஆசை வைத்து கொண்டு அதனை அடைவதற்கு அல்லும் பகலும் அல்லல் படுதல் எவ்வளவு அறியாமை! ஐம்புலன் இன்பத்தில் ஆசை வைத்து கொண்டு அதனை அடைவதற்கு அல்லும் பகலும் அல்லல் படுதல் எவ்வளவு அறியாமை! அப்படி செய்யாது அந்த ஐம்புலனை வென்று ஆனந்தம் பெற கருதி அந்த புலன்களை அடக்கி பொறிவாயில்களை அடைத்து உள்ளொடுங்கி புதை உண்டு மறைதல்தான் இன்பமாமோ? இது என்ன மாயை, என்ன மாயையோ? உண்மையில் மருள் செய்யும் மாயை புறத்தே எவ்விடத்தும் இல்லை என்பது அறியப்பட வேண்டிய ஒன்றாம். உண்மையில் மருள் செய்யும் மாயை புறத்தே எவ்விடத்தும் இல்லை என்பது அறியப்பட வேண்டிய ஒன்றாகும். பொறிபுலனில் பொருந்தி புறம் உழலும் மனத்தின் கண்ணே தோற்றிக் கொண்டிருக்கின்றதே இந்த மாயை. எத்தனையோ பிறவிகளில் எவ்வளவோ காலமாக ஊறியுள்ள இந்த மாயா மனோ உணர்ச்சி லேசிலே கரையக்கூடியதாய் இல்லை. பலகாலம் அடிக்கடி சத்திசாரம் செய்து செய்து அகத்தே அருட்ஜோதியை கண்டு அதில் பிரிவர பொருந்தி நிற்கும் போதுதான் யாவும் இருளும் மருளும் கடந்த அருள் ஒளிமயமாக விளங்க காண்கின்றோம். மீண்டும் கவனிப்போம். உண்மையில் மருள் செய்யும் மாயை புறத்தே எவ்விடத்தும் இல்லை என்பது நன்றாக அறியப்பட வேண்டிய ஒன்றாகும். பொறிபுலனில் பொருந்தி புறம் உழலும் மனத்தின் கண்ணே தோற்றிக் கொண்டிருக்கின்றதே இந்த மாயை. இந்த மாயை எத்தனையோ பிறவிகளில் எவ்வளவோ காலமாக ஊறியுள்ள இந்த மாயா மனோ உணர்ச்சி லேசிலே கரையக்கூடியதா இல்லை. பலகாலம் அடிக்கடி சத்திசாரம் செய்து செய்து அகத்தே அருட்ஜோதியை கண்டு அதில் பிரிவர பொருந்தி நிற்கும் போதுதான் யாவும் இருளும் மருளும் கடந்த அருள் ஒளிமயமாக யாவும் விளங்க காண்கின்றோம். மாயையாக தோற்றிக் கொண்டிருந்த உலகம் அருளின் மாமையாக, அதாவது அழகாக கண்டுகொள்ளப்படுகின்றது. ஆகவே மாயை என்பது மனோமயக்கமே அல்லாது மற்றொன்று அல்லவாம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்பர். மனத்தில் மருள் மயக்கம் நீங்கி அருள் ஒளி விளங்கும் கணத்திலே எங்கும் உலகப் பொருள்கள் யாவும் அருட்பெரும்பதி ஜோதியின் சலனத் தோற்றமாகவே கண்டுகொள்ளப்படுகின்றதாம். ஒன்றான அருள் ஒளி என்றும் மாற்றமில்லாது அகத்திருந்து பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஓரொளி சக்திதானே முதலில் ஆன்மாவில் உயிர் உணர்வாக தோற்றி இயக்குகின்றது. உயிர் சக்தி இயக்கத்தால் ஐம்பூத அணுக்கள் கிரகிக்கப்பட்டு உடல் உருவாய் சூழுகின்றன. அந்த உடலே பூத பௌதீக பிண்ட வடிவின் திரட்சியாம். ஒவ்வொரு அணுவும் அதன் இயக்கமும் அந்த அணுக்களின் திரட்சியும் முழுமையான தேகாதி பிரபஞ்சம் எல்லாமும் நமது அருள் ஒளியும் அதன் செயலுமாகத்தான் கண்டுகொள்ளுகின்றோம். எனவே இந்த பிரபஞ்ச தோற்ற காரியப்பாடு எல்லாம் உள்ளிருக்கும் அருள் அல்லது தயவு காரணமாகவே ஒவ்வொரு கணமும் இவ்வுலகாய் செயல்பட்டு கொண்டே உள்ளனவாம். கருணையும் சிவமும் பொருளெனக் காணும் காட்சியும் பெருக எனப்படலால் பிரபஞ்ச தோற்ற கடவுள் உண்மையை தெளிவுற கண்டுகொள்ளலாகும். இங்கு
சிவம் என்றது அருட்பெரும் ஜோதிபதியே ஆகும். சித்தாந்த சைவ சமய மதங்கள் கூறும் கற்பனா வடிவங்களில் அடங்கிய ஒன்று அன்றாம். ஆதலின் அருட்பெரும் ஜோதியாகிய அகம் கண்ட கடவுள் அநேக கருணை விரிவினால் மேற்படி உயிர் உணர்வாய் உடலாய் உலகாய் விரிந்துள்ளது அகப்பெரும் கருணை தோற்றமே ஆகும். தேடல் அறியவன் சிறப்பிலி எம்மிரை ஓடும் உலகுயிர் ஆகி நின்றானே என்ற காட்சியை உள்ளவாறு காண்பது கருணையும் சிவமும் பொருளெனக் காணும் காட்சியாகும். இது மாயை நீங்கிய தயாஜோதி காட்சி. இக்காட்சியோடு உளநெகிழ் தயவு வெளிப்பட வாழ்ந்து வருதலே கடவுள் நிலை எய்தும் பெருநெறி என்னும் சுத்த சன்மார்க்கமாகும். இந்த செய்தி மிக முக்கியமாகும். ஆகவே மீண்டும் ஒரு முறை கவனமாக பார்ப்போம். ஒன்றான அருள் ஒளி என்றும் மாற்றமில்லாது அகத்திருந்து பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஓர் ஒளிச்சக்தி தானே முதலில் ஆன்மாவில் உயிர் உணர்வாக தோற்றி இயக்குகின்றது. அந்த உயிர் சக்தி இயக்கத்தால் ஐம்பூத அணுக்கள் கிரகிக்கப்பட்டு உடல் உருவாய் சூழுகின்றன. அந்த உடலே பூத பௌதீக பிண்ட வடிவின் திரட்சியாம். ஒவ்வொரு அணுவும் அதன் இயக்கமும் அந்த அணுக்களின் திரட்சியும் முழுமையான தேகாதி பிரபஞ்சம் எல்லாமும் நமது அருள் ஒளியும் அதன் செயலுமாகத்தான் கண்டுகொள்ளுகின்றோம். எனவே இந்த பிரபஞ்ச தோற்ற காரியப்பாடு எல்லாம் உள்ளிருக்கும் அருள் அல்லது தயவு காரணமாகவே ஒவ்வொரு கணமும் இந்த உலகாய் செயல்பட்டு கொண்டே உள்ளனவாம். கருணையும் சிவமும் பொருளெனக் காணும் காட்சியே பெருக எனப்படலால் பிரபஞ்ச தோற்ற கடவுள் உண்மையை தெளிவுற கண்டுகொள்ளலாகும். இங்கு சிவம் என்றது அருட்பெரும் ஜோதிபதியே ஆகும். சித்தாந்த சைவ சமய மதங்கள் கூறும் கற்பனா வடிவங்களில் அடங்கிய ஒன்று அன்றாம். ஆதலின் அருட்பெரும் ஜோதியாகிய அகம் கண்ட கடவுள் அநேக கருணை விரிவினால் மேற்படி உயிர் உணர்வாய் உடலாய் உலகாய் விரிந்துள்ளது அகப்பெரும் கருணை தோற்றமே ஆகும். தேடல் அறியவன் சிறப்பிலி எம்மிரை ஓடும் உலகுயிர் ஆகி நின்றானே என்பது திருமூலர் திருமந்திரம் என்ற காட்சியை உள்ளவாறு காண்பது கருணையும் சிவமும் பொருள் எனக் காணும் காட்சியாகும். இது மாயை நீங்கிய தயாஜோதி காட்சி. இக்காட்சியோடு உலகில் தயவு வெளிப்பட வாழ்ந்து வருதலே கடவுள் நிலை எய்தும் பெருநெறி என்னும் சுத்த சன்மார்க்கமாகும். தயவு. அடுத்ததாக அடுத்த பதிவிலே அத்தியாயம் மாயையும் மகான்களும் என்ற அத்தியாயத்தை பார்ப்போம். தயவு.